அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா லேடிஸ்க்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். டெய்லி என்னடா குக் பண்ணலாம், இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கும். கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வெரைட்டியாக பண்ணி கொடுக்கணும். வெரைட்டியாக பண்ணால் தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுவும் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது போல் தான் ஜுனைராவுக்கும் வந்துட்டு வெரைட்டியாகவும் இருக்கணும். ஸோ அதில் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்நாக்கெல்லாம் ஜுனைராவுக்கு நான் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அதான் எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தான். ஒரு வழியாக எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எப்படா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்தது. யூஏயில் இன்னும் வந்து சம்மர் வந்து முடியவே இல்லை, ரொம்ப ஹாட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, பெட்டர் தான். பட் ஆனால் இந்த ஒரு 2 டேஸாக வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லா கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் வந்து கம்மியாயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பை பாய்.